வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு EPF member ஐடியில KYC எப்படி அப்டேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். கூகுள் சர்ச்ல EPFindia.com கொடுக்கிறேன். ஓபன் ஆகக்கூடிய வெப் பேஜ்ல அவர் சர்வீசஸ் டேப்ல ஃபார் எம்ப்ளாயிஸ் ஆப்ஷனை கிளிக் பண்றேன். கீழே மெம்பர் UAN ஆன்லைன் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறத பாக்குறீங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணா ஒரு வெப் பேஜ் ஓபன் ஆகிறத பார்க்கலாம். UAN நம்பரையும் பாஸ்வேர்டையும் போட்டு லாகின் பண்ணோம்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் ஓபன் ஆயிடும். மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறத பாக்குறீங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணா கான்டாக்ட் டீடைல்ஸ் KYCன்னு ரெண்டு ஆப்ஷன் வரத பாக்குறீங்க. KYCன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓபன் ஆகக்கூடிய பேஜ்ல நம்மளுடைய டீடைல்ஸை அப்டேட் பண்ணலாம். பேங்க், பேன் நம்பர், ஆதார், பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஆக்ஷன் கார்டு, ரேஷன் கார்டு, நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர்னு ஆப்ஷன் இருக்கு. நம்ம கையில எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்ஸை இங்க செலக்ட் கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்டோட நம்பரையும் அந்த டாக்குமெண்ட்ல நம்ம நேம் எப்படி இருக்கோ, உதாரணமா சில டாக்குமெண்ட்ல நேமுக்கு முன்னாடி இனிஷியல் இருக்கும், சில டாக்குமெண்ட்ல நேமுக்கு பின்னாடி இனிஷியல் இருக்கும். அதனால நீங்க ஃபில் பண்ற அந்தந்த டாக்குமெண்ட்ல எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. சேவ்னு கொடுத்தீங்கன்னா கீழே உங்க டீடைல் அப்டேட் ஆயிடும். அதே மாதிரி கான்டாக்ட் டீடைல்ஸ்ல போயிட்டு நம்மளுடைய மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்றதையும் மெயில் ஐடி சேஞ்ச் பண்றதையும் நம்ம பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்ல போயிட்டு லாகின் அக்கௌண்டோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். வியூன்ற ஆப்ஷன்ல ப்ரொஃபைல், சர்வீஸ் ஹிஸ்டரி, UAN கார்டு, பாஸ்புக்னு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இல்ல ப்ரொஃபைல் கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் இங்க வந்துடும். சர்வீஸ் ஹிஸ்டரியில நம்ம எந்தெந்த கம்பெனிகள்ல வேலை செஞ்சோம்ன்ற அப்டேட் பண்ணி வச்சிருந்தா வரும். UAN கார்டு இங்க பாத்துக்கலாம். UAN கார்டு இந்த இடத்துல மட்டும் இல்லாம ஹோம்லயும் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு EPF மெம்பர் ப்ரொஃபைல்ல KYC எப்படி அப்டேட் பண்றதுன்னு பாத்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.